Hi viewers, this is Afridi from RM Kandakis. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டோரி ஆஃப் மியூசிக்கல் காரில் பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் யாருமே வந்து கைலாக் ஆடியோ பண்ணி நான் பார்க்கல, எந்த வீடியோஸோ எந்த ஷோஸுமே எதுலேயும் நான் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம இந்த வண்டியை ஃபர்ஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த வண்டி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் டெலிவரி எடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் நேராக ஷோரூம்லேருந்து நம்ம கடைக்கு ஆடியோ பண்ணுறதுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கஸ்டமர் எப்படி வந்தாங்கன்னா, இந்த இவரோட சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு பின்னா ஆடியோ இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். ஸோ இவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆடியோ என்தூசியஸ்ட் சொல்லலாம். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாருன்னா, அவரோட என் வயசை விட வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆடியோ கேட்குறதுல. அவர் 70ஸ்லேயே அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஒரு ஆடியோ பெரிய ஆடியோ செட்டப் அவருக்கு வந்து வீக்லேயே அவரே உட்காந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. நிறைய ஆம்பிளிஃபைஸ் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய ஆடியோ என்தூசியஸ்ட். அவரோட ஹெட்செட்டில் அவர் ஒரு ஸ்டோரியை சொல்லியிருந்தார். அவர் கேட்குறப்போ ஒரு ஹெட்செட்டோட வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஹெட்செட்டில் பாட்டு கேட்பேன். 10 ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கேன், வீட்டில் இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி இத்தனை ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கேன், ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொரு செட்டப்பில் நான் ஆடியோ கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ டெமோ காட்டும் போது கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு. என்ன சொன்னார்னா, நம்ம இம்ரான் சாருக்கு வந்து எனக்கு தெரியும், நானும் அந்த கஸ்டமர் அட்டன் பண்ண எல்லாமே பண்ண ஒரு ஆடியோ என்தூசியஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இம்ரான் சார்ட்ட நான் இந்த விஷயம் இன்ஃபார்ம் பண்ணேன். டெமோ காமிக்கும் எல்லா கஸ்டமரும் சார் காது கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துட்டாரு. ஸோ டெமோ காட்ட அவர் சவுண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சோன்னே இம்ரான் சார் ஷாக் ஆகிட்டார். நம்ம பண்ணிக்கிற கான்ஃபிகரேஷன் தெரியல சார், அதில் என்ன சொல்லியிருக்க அப்படியா அப்படி சொல்லியிருக்காங்க. கான்ஃபிகரேஷன் அதாவது காரோடையில் நிறைய விஷயம் இருக்குது, அதாவது லெவல்ஸ் இருக்குது. அதில் இது வந்துட்டு 2-வே பேசிவ் கான்செப்ட். அது ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 5-வே டோர் 2 வரைக்கும் கான்செப்ட். ஸோ 6 ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் 2-வே பேசிவ்னு சொல்லி. ஸோ பேசிவ்ங்கிறது எப்படின்னா, ட்வீட்டருக்கும் மிட்வூஃபருக்கும் ஒரு சேனல் லைன் போகிறது தான் பேசிவ். ஆக்டிவ்ங்கும் போது ட்வீட்டர் தனி ஆம்பிளிஃபையர், இது தனி போகுது ஆக்டிவ். ஸோ அது போகுது அக்யூரேசி ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இது வந்து பேசிவ். ஆனால் இந்த கார் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன் சொல்லுங்கள், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு தான் புது பிரான்ச்ல. அந்த பழைய பிரான்ச்ல thousands ஆஃப் கார்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அங்கே டெமோ நிறைய காமிச்சிருக்கோம். பட் புது பிரான்ச்ல திஸ் கார் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன் அதில். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது எப்படின்னா, லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர், சப் ஊஃபர் டிக்கியில் இருக்கும். இங்கே ஸ்பீக்கருக்கு எதுவுமே கிடையாது. இங்கெல்லாம் நீங்கள் சவுண்ட்ஸ் கேட்பீங்க. ஸோ அந்த கான்செப்டை பார்க்க போகிறோம் முதல்ல. ஸோ நீங்கள் நான் ஒவ்வொரு சவுண்ட்ஸோட கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்க. அதில் காது கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதாவது இந்த லெஃப்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சவுண்ட் ஆப்வியஸ்லி ஸ்பீக்கர் லெஃப்ட் இருக்குது, அதனால லெஃப்ட் கேட்குது. ஆனால் இது கூட சப் ஊஃபர் டிக்கியில் இருக்குது. உங்களுக்கு பேசிங் கேட்டிருக்கோம், கவனிச்சிங்களா? அதில் பேசிங் இருந்திருக்கும். மறுபடியும் வைக்கிறேன் பாருங்க, அந்த பாயிண்ட் போட்டுருவோம். லெஃப்ட் பேசிக்க கேட்டுச்சு. இப்போ நீங்க எந்த லெஃப்ட்ல கேட்டீங்களோ அதே தான் ரைட்ல வரும் பாருங்க. ரைட். ஸோ பேஸ் ஒண்ணுதான் இருக்கு டிக்கில, ஆனால் லெஃப்ட் கரெக்டாக கேட்டுச்சு. ஸோ இப்போ ஒரு லாஜிக் என்னன்னா, ஸ்பீக்கருக்கு பேஸ் கேட்டுச்சு, ஏதோ ஒரு ப்ராடக்ட்னால கேட்டுச்சு. இங்கே ஸ்பீக்கர் இங்கே கிடையாது. இப்போ உங்க லெஃப்ட் கை காமிக்ஸ் சென்டர், இந்த சென்டர்னு வரும். உங்க லெஃப்ட் கை காமிக்ஸ் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் இதுதான் உங்க சென்டர். இப்போ இந்த சென்டர் பாருங்க, சென்டர். இப்போ ஸ்பீக்கரே கிடையாது, இங்க கேட்டுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சென்டர் ஒன்று வரும். எப்படின்னா, இது ரெண்டுக்குமே இன் பிட்வீன் இங்க இருக்கும் பாருங்க, லெஃப்ட் சென்டர். கரெக்டா இங்க இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சென்டர் எங்க வரும் சார் சொல்லுங்க? கரெக்ட். அதாவது அந்த ஸ்பீக்கர் அவ்வளவு பக்கமா இருக்கு, கேட்கல பாருங்க, இங்க கேட்டுச்சு பாருங்க. எப்படின்னா, என்ன நீங்க லெஃப்ட்ல கேட்டீங்களோ என்ன ரைட்ல கேட்டீங்களோ அதே லெவல் தான் இங்கெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கும். எங்கேயுமே குறை இருந்திருக்கு உங்களுக்கு. இப்போ இது நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், பொசிஷன் ஆஃப் சவுண்ட். இதில் கார் ஆடியோவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது சார். ஒன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வைடு, அதான் அதில் ஒரு பார்ட் பொசிஷன். ரெண்டாவது ஸ்டேஜ் ஹைட்னு சொல்லுவோம், சவுண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் கேட்கும். மூணாவது டீப்.
அதான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஹைட் ஒன்று இருக்கு. பேஸ் எங்கே கேட்குது சார்? இல்லை பேஸ் ஒன்று அடிச்சுட்டு போதில்ல, எங்கே கேட்குங்க கரெக்டாக நீங்கள் எடுத்து சொல்லுங்க. இங்கே இருக்கும் பேஸ். திரும்ப வைக்கிற பாருங்க, நான் என்ன கை காமிக்கிற பாருங்க. இங்கே இருக்கும் பேஸ். ஓகே ஓகே. இங்கே இருக்குங்களா பேஸ்? இங்கே இருக்கும். ஓகே, இது கிட்டார் பேஸ். சவுண்ட் ரேஸ் இது வரைக்கும் வரும் பாருங்க, அப்படியே ரேஸ் இது வரைக்கும் வரும் பாருங்க. இப்போ கிட்டார் இங்கே ஒரு பெல் சவுண்ட் வரும். ஸ்ட்ரிங் சவுண்டு. அடுத்து இங்கே வரும். கேக்குதுங்களா? நான் சொன்னேன் இல்லையா காது ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு சொல்லி, மெயின் அதுதான். ஸோ ரொம்ப மைன்யூட் சவுண்ட்ஸும் நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து பாருங்க, நீ இன்னொரு சவுண்ட் வரும் பாருங்க. ஸோ இது ஸ்டேஜ் ஹைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஸ்டேஜ் டீப்பாக போகுதுன்னு சொல்லி ஒரு இருக்கு சார் கணக்கு. இந்த சவுண்ட் என்ன ஆகும்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படியே உள்ள வந்து ரைட் வரைக்கும் இறங்கும் பாருங்க. இப்போ சவுண்ட பார்க்கலாம். கீழே இறங்கும் பாருங்க சவுண்ட். இதுதான் ஸ்டேஜோட, அதாவது நீங்க பொசிஷன் கேட்டோம் இல்லையா, அது போக எல்லாம் உள்ள வந்து இது வரைக்கும் வந்துருக்கும். ஸோ இது டீப். இது இப்போ நம்ம ரெகுலர் சாங்ஸ் கேட்குறோம், இது வந்துடலாம் ரெகுலர் கேட்குற சாங்ஸ். நீங்க இந்த மாதிரி சாங்ஸ் ஜாஸ்தி கேட்பீங்க சார்? நான் வந்து 1970 இருந்து இளையராஜா சாங்ஸ் அத்தனையும். அப்படியா? பிளாக் தான் வச்சிருக்கோம் போறாங்க. அப்படியா? 2800 பாட்டு இருக்கு. ஏஆர் ரகுமானும் இருக்கும். யார் யார் நல்லா எது எது நான் ஒரு படத்தில் ஒரு பாட்டு நல்லா இருந்தாலும் அதை எடுத்துருவேன். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது நீங்கள் ரொம்ப ஆதாய கங்கை இருக்கு. சரி, நான் ஒரு நியூ இதில் வந்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இளையராஜா ஒன்று போடுற ட்ராக்ஸு. இளையராஜா எல்லா பாட்டும் நான் வச்சுருக்கீங்க. ஓகே, எல்லாம் நமக்கு இல்லாதே இல்லை. செம்மையாக இருக்கும் இது. நான் வீட்டில் இப்படி தான் சார் பண்ண முடியாது. என்னோட வீட்டில் இல்லாத ஐட்டம் இல்லை. நான் போஸில் தான் பாட்டு கேட்குறேன். கிளியராக தான் கேட்பேன். மியூசிக் ரசிகர்கள் இல்லையா? ஆமாம். டிவி பார்க்க டிவிலேருந்து டால்பி அட்மாஸ் தான் வீட்டில் யூஸ் பண்ணிருக்கிறேன். எங்கள் வீட்டில் உட்காந்து படம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ப்ராட்வேவில் பார்த்தா கூட பிடிக்காது. அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் வந்து கேட்பேன். இவர்கிட்ட நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலா நான் பண்ண வேண்டியது இதல்ல. நீங்க சொன்னீங்களா 5வது ஸ்டேஜ் 6வது ஸ்டேஜ், அதுதான் நான் பண்ண வேண்டியது. நான் இப்போ கொஞ்சம் எல்லாம் எல்லாத்துக்கும் பணம் யூஸ் பண்றதுனால அப்கிரேட் பண்ற மாதிரி நான் பண்ணிருக்கேன். சரி சரி சரி. நெக்ஸ்ட் இந்த நம்ம பண்ணி ஒரு கான்செப்ட் இருக்குங்களா, ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணலாம். அதுதான் ஒண்ணு. அதனால தான் இவர் சொன்னாரு, அதே அப்படியே மெயின்டைன் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ராசரே நான் வந்து நேத்தா வந்து சொன்னேன். ஆனா போட்டுக்கலாம். ஆனா ப்ராசஸர், அதாவது இவ்வளவு விஷயம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஆனா அந்த ஒரு ப்ராசஸர் வந்து சவுண்ட் சிக்னேச்சர் மாத்தி, அதுதான் நான் பண்றோம். அதை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இப்பயாவது கேட்கற மாதிரி இருக்கணும்ல. கரெக்ட். அது பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. காரோட உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆடியோக்கு முடிவில்லை, எவ்வளவு வேணா போயிட்டே இருக்கலாம். நம்மளாம் நினைச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப் போதுமாப்பா அப்படின்னு வச்சா உண்டு. அதுக்கு முடிவே இல்லை. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75லயே பயணியர் கார் ஸ்டீரியோ தான் நான் வாங்கி தனியா பாக்ஸ் பண்ணி நான் போட்டு பாட்டு கேட்பேன். அப்ப அன்னைக்கு வந்து கார் ஸ்டீரியோ அதுல வேற லெவல்ல இருக்கும். மத்த நம்ம கேட்கறது அப்ப வரதுல ஒரிஜினல் ஜப்பான். அப்ப ஆமா, அந்த பேர்ல ஜாப்பனீஸ் வந்து அதுல வந்த ஸ்பீக்கர் இன்னும் எங்க வீட்டுல பாடிட்டு இருக்கு. அன்னைக்கு வச்ச ஸ்பீக்கர். ஆமா, அன்னைக்கு நான் வாங்கின ஸ்பீக்கர்
இன்னைக்கும் பாடிட்டு இருக்குது. குவாலிட்டி பாருங்க. இப்பெல்லாம் நிறைய அதனாலதான் தரம் குறைஞ்சிருச்சு. அதனாலதான் நான் கொஞ்சம் முதல்ல நான் அந்த பழசையே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த அட்மாஸ் வந்த அப்புறம் தான் நான் புதுசுக்கு வந்து மாறி இருக்கு. யூஸ் பண்ணி தான் நான் வந்து போஸ் ஸ்பீக்கர்ல போட்டு மைன்யூட்டா வச்சு ஒரு கொஞ்சம் சவுண்ட் வச்சு பார்த்தாலும் கிளியரா இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்க நான் கிட்டத்தட்ட வீக்லி ரொம்ப பண்ணி பார்த்துருவேன். சந்தோஷமா இருக்கு சார். உங்க கூட தான் பண்ணுவேன். எனக்கு தேவையே இதுதான் சொல்லி தான் இதை நான் பண்றேன். சரி, இப்ப புரிஞ்சுதா இந்த பாட்டு இருக்கு. இழுத்த கசையானா என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவ என் நெஞ்ச மட்டும் தான் தொட்டா நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா. நான் எதிர்பார்த்து வந்து நல்லா பாடியிருக்கேன். அப்படியா? ஏன்னா மியூசிக் அனுபவம் இதுக்கு மேல இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் என்ன எதிர்பார்த்தனோ அது இருந்தது. ஏன்னா உங்க அனுபவம் என்னோட வயசுக்கு மேல இருக்கு. ரொம்ப மூலியமா தெரிஞ்சுக்கணும்னா. வேற சார் நீங்க ஸ்பெசிஃபிக் ஏதாவது மூவி சாங்ஸ்? இல்ல இந்த அக்னி அந்த நின்னுக்கு ஒரு வரணும். சாரி, இதோட இது வாவா அன்பு என்பது இருக்கு இல்லைங்களா, மைல்டா இருக்கும், செமையா இருக்கு. இந்த எல்லா சாங்ஸுமே நான் வந்து பாட்டு வந்து 200 MB எனக்கு அந்த அதை போட்டோம்னா தனித்தனியா வரும். ஒவ்வொரு நீங்க என்ன என்ன அதுல அத்தனை வருஷம் ஹெட்போன்லயே எனக்கு கேட்கும். ஹெட்போன்ல நான் அதிகபட்சமா அதுதான் கேட்பேன். இன்னைக்கு வந்து அந்த நாய்ஸ் போஸ்ல ஒன்று விட்டுருக்கான், அது வரைக்கும் நான் வாங்கிட்டேன். என்கிட்ட ஒரு 10 ஹெட்செட் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து வரையும் வாங்கி. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு உட்காரும்போது தப்பான விஷயம் சொல்லிட்டு, சாரி, காது ஷார்ப்பா வச்சுக்க சொன்னேன் இல்லையா, நான் மிகப்பெரிய வார்த்தை சொல்லிட்டு. நான் நைட்ல ஒரு 10 சாங்ஸாவது கேட்காம நான் போக மாட்டேன். நான் வச்சிருக்கிற சாங்ஸ்ல அப்படி ஒரு 10 அடுத்த 10 அப்படி ஒரு நாளைக்கு போயிட்டு அதுல வந்துட்டு அது வந்து ஒரு 6 மாசத்துக்கு வரும் எங்கிட்ட இருக்கிற பாட்டு கேட்கறதுக்கு. ஒரு நாளைக்கு 10 அந்த மாதிரி. இப்போ கார் தனியா ஒதுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கார்ல உட்காந்து கேட்கறதுக்கு சில ட்ராக்ஸ் வைப்பீங்க. அதை நான் செலக்ட் பண்ணி தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு அதுல கலெக்ஷன் எனக்கு கொடுங்க, நானும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். நான் சொல்லிருக்கேன் அவர்கிட்ட. என்கிட்ட சாங்ஸ் எல்லாம் நிறைய நான் வச்சிருக்கேன். ஸ்பெஷல் சாங்ஸ் எனக்கு ஸ்பெஷல் சாங்ஸ் வந்து இருக்குன்னா உங்களுக்கு அப்படியே பண்ணி தரேன், எனக்கு கொடுங்க. யூஸ் பண்ணுங்க, யூஸ் ஆகும், செம்மையா இருக்கும். அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன் வண்ணம் எல்லாமே என் சொந்தம், இதயம் முழுதும் எனது வசம். அன்பே அன்பே காதல்
இவ்வளவு வார்த்தையை கூட அவ்வளவா நான் நோட் பண்ண மாட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இடையில ஆர்கெஸ்ட்ரா அதுதான் இடையில அந்த பின்னாடி சின்ன சின்னதாவே அப்படி கேட்டு பழகி. அதான் அப்பெல்லாம் சாங்ஸ் கிட்டத்தட்ட 6 நிமிஷம் இருக்கும். அதுல வந்து வார்த்தைகள் இருக்கும், கூட இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்கும். இப்ப எல்லாம் 3 நிமிஷத்துல முடிச்சிடுறாங்க. இப்ப இருக்கிற பாட்டு நான் அவ்வளவா கேட்கும்போது ஏதாவது 1 2 அதாவது நம்மள திருப்பி கேட்கற மாதிரி இருந்தா மட்டும்தான் அதை எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். இந்த ரோஜா பூ ஆடி வந்தது இருக்கு இல்லைங்களா, அது வேற லெவலில் இருக்கும். ஸ்டார்டிங்கு ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகுது சாங். ராஜனிந்தர் ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனின். அப்படியா? இல்லை எல்லாமே வச்சிருக்கேன், ரொம்ப ஹை குவாலிட்டியில நேற்று தான். இதுல எஸ்பி கூட வாய்ஸ் நல்லா இருக்கும். அந்த இதை விட இந்த சாக்ஸோபோன் ஒரு பேஸ் ஒரு வரும் பாருங்க, சால்மையார் மெய் மருந்து கேட்கணும். இந்த மெயின் சாக்ஸ், இந்த மூவி சாக்ஸோபோன் வச்சு தான் பேஸ் பண்ணிருக்காங்க. தங்கமே தமிழுக்கில்லை பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது விட்டு போடு. நெக்ஸ்ட் அப்கிரேட் மோனோல இருந்தா நானும் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன், எனக்கு வேற மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டு மலர்களில் ஆடும் இளமை புதுமைன்னு ஒரு பாட்டு, அது இன்னும் வரைக்கும் நான் வச்சிருக்கேன். ஆகாய கங்கை வானொலியில கேட்டது இது. அந்த ஆகாய கங்கை பாட்டு இன்னைக்கு நீங்க போடுங்க, செம்மையா இருக்கும். அப்படி இருக்கும் பண்ணிருக்கிறோம், ஆனா நமக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும்ல. கரெக்டா இருக்குன்னா அதுல ஒரு நிம்மதி வேற. நான் உங்களுக்கு மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் ஆளுங்க டெமோ காமிக்கிறது ஒரு பெரிய ஃபீல் பண்றது. ஆக்சுவலி சார் எங்க வீட்டுல இன்னும் ஸ்பீக்கர் மட்டுமே ஒரு 10 ஸ்பீக்கர் இருக்கு. அந்த இதுல இருந்து வாங்கி வச்சதெல்லாம் அப்படியே கிடக்கு. நிறைய பேர் ஃப்ரீயபுளும் கொடுத்துருக்கு ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர்னு. இந்த மாதிரி திட்டிட்டே கிடக்குறாங்க, எதுக்கு இவ்வளவு ஸ்பீக்கர்னு சொல்லி. அங்க வச்சிருப்பேன் நான். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்டேன், விதவிதமா இருக்கும். ஒரு நாளைக்கு இதுல கேட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கேட்டா அது வருமா, போர் அடிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வேலைக்கு போகும். அதனால ஹெட்செட் நான் 6-7 வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒண்ணு கேட்பேன். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த ஹெட்செட்லயே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பிராண்ட் பொறுத்து இருந்த ஸ்கல்கண்டி என்ன இருக்குன்னு அது இருக்கு இல்லைங்களா. இப்ப வந்தது இன்னைக்கு போட்டு நீங்க கேட்டீங்கன்னாலும் அந்த மியூசிக் கிளாரிட்டி வேற லெவல்ல இருக்கு. அதுல மொத்தம் இன்னைக்கு வாங்குறத விட அப்ப இருக்கிறது வேற லெவல். நீ மானிட்டர் ஹெட்போன் ஒரு சின்ன சின்ன அதுல நான் கேட்ட வெளியில இதுல இந்த இது வந்து ஆப்பிள் இயர்பட்ஸ் இப்ப வாங்கினது கூட அதுல வர்றது இதுல இல்ல.
ஓ அது வந்து எவ்வளோ 24,000 ரூபாய் என்னமோ, அதுவும் வாங்கி வச்சிருக்கு. பட் அதோட இதுல நீங்க கேட்கும்போது வேற நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இவ்வளவு ரேட் வந்து 4,000 ரூபாய் 6,000 அவ்வளவுதான் வருது. அவ்வளவு கிளியரா இருக்குது. எனக்கு அதான் ஒவ்வொன்றும் வாங்கி வச்சிருக்கு. அதான் அதான் ரொம்ப பிடிச்சது. நான் அதிகமா யூஸ் பண்ணாலும் அதுதான் கிறிஸ்பா இருக்கும் உங்களுக்கு கேட்க இல்லையா? கிளியரா இருக்கு சார். அந்த நம்ம என்னென்ன மியூசிக் எண்ணி பார்க்கலாம், எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எண்ணியே பார்த்துருவோம். நம்ம வண்டியில் இளையராஜா கணக்கே போட முடியாது. ஈகோஸ்போர்ட்ல கேட்டீங்களா? நம்ம இங்க வண்டியில் ஈகோஸ்போர்ட்ல கேட்டீங்களா? அது நீங்க அதுல ஈகோஸ்போர்ட்ல கேட்கல. இதுல கேட்கல. நீங்க அது வந்துட்டு ஆக்சுவலி 5.2 கான்செப்ட், ஏஷியா ஃபர்ஸ்ட் கார். நீங்க கேட்ட எனக்கு உங்க ரிவ்யூ எனக்கு வேணும். அவ்வளோ மியூசிக் பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்களோட முதல்ல வந்து பாட்டா கேட்டது ஒரு காலம். மியூசிக் மொத்தம் மியூசிக்காக எத்தனை அக்னி நட்சத்திரம் படம் எல்லாம் நான் எண்ணியே பார்க்க முடியாது. அத்தனை முறை ஒவ்வொரு டென்ட் இங்க நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல அத்தனை தேட்டர்லயும் போட்டிருக்கேன் அந்த படம். அத்தனை தேட்டர் பாத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் போட்டது கற்பகத்துல போட்டோம். அன்னையில இருந்து கடைசி வந்து எங்கெங்க போட்டாலும் அத்தனை ஒசூர்ல கணக்கே இல்லை. நான் படிக்கிறது அந்த அதிகமா பார்த்தவங்கள அதான் அக்னி நட்சத்திரம். அதே பாட்டுல ஒரு டெமோ அதில் காமிக்க சொல்றேன். நீங்க கொஞ்சம் கேட்டு எனக்கு உங்க ரிவ்யூ எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும். இது எப்படி சார்? ஓகே இல்லைங்களா? சார் நன்றி. நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிக்கலாம் சார். ஷூர், தேங்க்ஸ். இம்ரான் சார் வந்துட்டு இம்ரான் சார் வந்து எப்படின்னா அந்த கஸ்டமரோட ஸ்டூடெண்ட் ஆகிட்டாரு. அந்த லைக் அந்த மாதிரி இருந்துச்சு, சரியான ஃபன்னாக இருந்துச்சு. டெமோ அவரே பார்த்துருப்பாரு. கடைசியில் சொல்லிட்டாரு, சார் தெரியாமல் நான் உங்களுக்கு வந்து நான் காது ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன்னு அப்படியே சொல்லிட்டாரு. ஏன்னா அவ்வளோ பேர் ஒரு ஆடியோ லெவல் கேட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீடியோஸில் பார்த்து 5.2 தான் ஒரு மெயினாக வந்தது. ஸோ இவர் வந்துட்டு எந்த டெமோ எதுவுமே கேட்கல. இவரோட ஃபீல் என்கிட்ட வந்து சொன்னார், நான் இப்படி ஆடியோ கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே ஸ்டார்ட் அப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5.2 தான் கேட்டிருந்தாரு. பட் ஆனால் எனக்கு இப்போதைக்கு இல்லைங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவர் அது ஓகே அப்படின்ட்டாரு. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு 4 சேனல் ஆப் வச்சோம். அதுக்கப்புறம் ப்ராசஸர் ஒவ்வொன்றா ஆட் ஆன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 2-வே பேசிவ் செட்டப்பாக போச்சு. அது வரைக்கும் அவர் வந்து டெமோவே பார்க்கல. அப்புறம் ஃபைனலாக அவரோட வண்டி டியூனிங் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட டெமோ காரில் முடிச்சுட்டு நம்ம டெமோவில் வந்து அவர் உட்காந்து கேட்டார், வேறு லெவல் அப்படின்ட்டாரு. அவர் ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணுறதா இருந்தார். அவரோட மைண்ட் செட்டே மாறிடுச்சு, சீக்கிரமே அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்க தான், சார் வெயிட் பண்ணுங்கள், இதை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆடியோ பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைடுக்கு விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைக் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எல்லாம் பார்த்து நிறைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்கொயரிலாம் பண்ணிட்டு இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணி ஸோ அவரோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப 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 லைக் பண்ணார். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த டைம் அவருக்கு வேஸ்ட் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அவருக்கு வேஸ்ட் ஆகாது. இது கூட எல்லாமே ஆட்-ஆன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3V ஆகட்டும், 4V ஆகட்டும், 5V ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இது கூட ஆட்-ஆன்ஸாக தான் இருக்குமே தவிர இப்போ போட்டிருக்க எந்த ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிற ஒரு பார்த்துன்னு சொல்லலாம். நம்ம எப்படி சொல்லணும், அவங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கொண்டு போகணும். ஸோ நிறைய இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, அந்த கஸ்டமருக்கு என்ன நீடுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது போட்டால் நல்லாயிருக்குன்றாங்க. நிறைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் நம்மக்கிட்டே நிறைய கஸ்டமர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ நான் கேட்டது ஒன்று, அவங்க பண்ணது ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக என்றைக்குமே எந்த ஒரு கஸ்டமர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் ஒரு டெமோ நீங்கள் கேட்டுட்டு இது எப்படி இருக்கும், என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் அமௌண்ட்டு, உங்கள் காசு, அதை நீங்கள் ஒர்த்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பண்ணுறாங்க. ஸோ 50,000 ரூபாய்க்கு நீங்கள் ஆடியோ பண்ணாலும் சரி, 50 லட்ச ரூபாய் நீங்கள் ஆடியோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டு கடைசியில் இது என் டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் இன்னொரு இடத்த தேடி போகிறது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆஃப் பே இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் சார் நம்ம இம்ரான் சார் நமக்கு ட்ரைனிங் கொடுத்தது. வெளியே போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் 6-7 வண்டி நம்மள்ட்ட டெமோ கார்ஸாக இருக்குது. ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீல் இருக்கும். ஸோ அதிலே நம்ம கஸ்டமருக்கு வந்து என்ன மாதிரி ஃபீல் பிடிச்சிருக்கு நம்ம அதிலே ஜட்ஜ் பண்ணிடலாம். எந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, எந்த மாதிரி டைப் ஆஃப் சாங்ஸ் கேட்குறாங்க எல்லாமே சொல்லிட்டு. ஸோ அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் எங்கள் இம்ரான் சார் எங்களை கூட்டிகிட்டு போனது. ஸோ எங்களை மட்டும் இல்லை, எங்கள் டெக்னீஷியன்ஸே அதே மாதிரி தான். ஸோ எங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டாலர்ஸாக இருக்காங்க. ஸோ தாய்லாந்து போயிட்டு எம்மா காம்படிஷனில் வின் பண்ணி அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டாலர்ஸாக இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இன்னொன்று அதே மாதிரி இந்த கஸ்டமருக்கு இம்ரான் சார் டெமோ காமிச்சது வந்து என்ன அவ்வளோ பெரிய ஆடியோ என்தூசியஸ்ட்க்கு நாங்கள் டெமோ காமிக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நீங்களும் எங்கே ஆடியோ பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்பீக்கரை நீங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Apadi from Aram Cartagena.